சென்னை திருவொற்றியூரில் டிப்டாப்பாக உடை அணிந்து வந்து நூதன முறையில் செல்போனை திருடி சென்ற ஆசாமியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்கலாம். நிர்மல், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை திருவேற்றூர் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன். இவர் திருவேற்றூர் பகுதியில் சுங்காசாவடி பேருந்து நிலையம் அருகே குமரன் செல்போன் கடை என நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை வாலிபர் ஒருவர் கடைக்கு வந்துள்ளார். அப்போது அந்த கடையில் வேலை செய்யும் பெண்களிடம் புதிய மாடல் செல்போன் ஒன்று கேட்டுள்ளார். பெண்களும் 16,000 ரூபாய் மதிப்புள்ள விவோ மொபைல் கொடுத்துள்ளனர். அந்த இளைஞர் அதை பேரம் பேசி செல்போனை வாங்கியுள்ளார். இதனை அடுத்து அந்த இளைஞர் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பியதாக கூறியுள்ளார். கடையில் பணிபுரியும் பெண்கள் பணம் வரவில்லை என்று கூறியிருக்கின்றனர். இதனை அடுத்து அந்த இளைஞர் மீண்டும் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பியதாக சக்சஸ் மெசேஜ் காண்பித்துள்ளார். கடைக்குள் உள்ளே சென்ற செல்போனின் மெசேஜை வராததால் பார்த்த பெண்கள் கடையில் நின்று கொண்டிருந்த அந்த இளைஞரை செல்போனை எடுத்துக்கொண்டு கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். தப்பித்து ஓடி உள்ளார். இந்த சம்பவம் குறித்து கடை உரிமையாளர் பாலமுருகன் திருவேற்றூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் இதேபோல் புழல் பகுதியில் செல்போன் கடைக்கு சென்று ஸ்கேன் செய்து பணம் அனுப்பியதாக கூறி ஏமாற்றி விலை உயர்ந்த செல்போனை எடுத்து சென்றது தெரிந்து வந்தது. மோசடி வாலிபரை பயன்படுத்திய இருசக்கர வாகன நம்பர் பிளேட்டை வைத்து போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி நிர்மல்.